ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரண்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சரண்ஸ் கிச்சனில் ஓட்ஸ் உப்புமா எப்படி செய்கிறது பார்க்கலாம். உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த ஓட்ஸ் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஓட்ஸ் உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். எண்ணெய், கடுகு, உளுந்து, உப்பு, பீன்ஸு, கேரட், இஞ்சி, முந்திரி, காய்ந்த மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுப்புல கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் நாம எடுத்து வச்சிருக்க ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா நாம வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கலர் மாறி இருக்கு. ஓட்ஸை தனியா நம்ம எடுத்து வச்சுட்டு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நாம எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நாம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம துருவி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துருவி போடுறப்ப நல்ல வாசனையா இருக்கும், அதனால நான் துருவி சேர்த்துக்கிறேன். நாம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க கேரட் சேர்த்துக்கலாம். இதுல பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமா காயெல்லாம் வதங்கி வந்துடும். காய் வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் ஓட்ஸுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து வரணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் சேர்த்துட்டு நம்ம இதை கிளறி விட்டுடலாம். நம்ம வறுத்து சேர்த்துருக்கிறதால ஓட்ஸ் சீக்கிரமா வெந்துடும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். ஓட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும், காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். பாருங்க, சூப்பரா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ஓட்ஸ் உப்புமா ரெடி. ஓட்ஸில் கஞ்சி வச்சு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.